அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000 அடிக்குள்ள ஒரு பாதை மாதிரி தெரியுது. அந்த பாதை வழியே தான் போகிறான் 1000 அடி ஆழத்தில். அப்படின்னா புர்ஜ் கலிஃபான்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? துபாயில் புர்ஜ் கலிஃபா கூட அவ்வளோ ஹைட் இல்லை. நான் யோசனை புர்ஜ் கலிஃபா கிட்ட இருந்து யோசனை பண்ணி பார்த்தேன், இதை விட உயரமாக தண்ணி நின்றுச்சா? அது யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அப்படி நிறுத்துறாரு, அப்படி தூக்கி தண்ணியை நிறுத்தி வைக்கிறாரு. அவன் சூப்பர் ஹியூமன். மோசஸ் வாஸ் சூப்பர் ஹியூமன். அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ உயரமான தண்ணி புர்ஜ் கலிஃபாவை விட உயரமாக நிற்கிது. அந்த புர்ஜ் கலிஃபா இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். துபாயில் எங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துருங்கன்னு வாங்கலாம். ஏன்னா அதுதான் சேஃபஸ்ட் பிளேஸும். ஸோ அவனுடைய கணக்கு, மனுஷனுடைய கணக்கு. அந்த கலிஃபாக்கு ஓடி வந்துடுங்க. அதான் துபாய் மால்ன்றது. அங்கே வந்துடுங்க. அங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ உயரத்தில் இது. ஆனால் அந்த 2 சைட்லேயும் இது கரெக்டாக கொண்டு போகிறாரு ஆண்டவர். அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அது போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி இப்படி பிரிஞ்சு நிற்கிது. அப்போ அந்த 1000 அடி தண்ணி அப்படி தூக்கி அப்படி நின்றுச்சுன்னா எவ்வளோ உயரம் நிற்கும்? இதை பார்த்துக்கோங்க. இந்த போட்டிருக்காங்க, இது 700 சில்லற அடி, 700 odd feet. இதை விட தண்ணி அப்படி நிற்கும். இதுவரை தான் கர்த்தர் கொண்டார். இந்த மாதிரி இதோட ஹைட்டாக இருக்கிற இடத்த தண்ணியை நிறுத்தி கொண்டாடுறாரு. அந்த இடத்துல கொண்டாந்த பிறகு அந்த எகிப்து வெறும் அதில் கடந்து வர பார்க்குறாங்க. என்னாச்சு? அப்படியே மடங்கி போயிடுறாங்க, மடங்கடிக்கப்படுறாங்க. அற்புதத்தின் மேல் அற்புதம். அடுத்தது அவனை பிடிச்சி பாடாப்படுத்துறாங்க. நம்ம ஜனங்க படுத்துகிற மாதிரி, நம்மளை படுத்துகிற மாதிரி தான். ஒன்று ஒவ்வொரு சேட்டை பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் சேட்டை. சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். சரி, பதறிடுவோம் சம்டைம்ஸ். அவன் இந்த மாதிரி பதறி 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 அப்பப்போ அவன் ஏதாவது ஒன்று பேசினா கல் எடுத்துக்கிறேன் அடி தான். நீங்கள் இப்போ கல் அடிக்கிறது இல்லை, அடிக்கிறாங்க, சொல்லால் அடிக்கிறாங்க இல்லை? அப்படி தானே? இவன் என்னடா பெரிய பிரசங்கம் பண்ணுறது? நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு நின்றுருப்போம். ஓகே, அவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாத்தையும் போயிட்டு தான் நிற்போம். எங்களை அடிக்கிறோம் நினச்சிட்டு யார் அடிக்கிறாங்க? நாங்கள் டக் பண்ணிடுவோம். கத்தர் மேலே கல்லால் அடிப்பாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. சரி, கடைசியில் அவனை பண்ணி அவனை தொந்தரவு பண்ணி அவன் மேலே அபரிவிதமான அபிஷேகம் இருந்துச்சு. எத்தனையோ முறை, 3 முறை 40 நாள் ஏறி போய் பார்க்குறான். ஆண்டவரோட நின்று பேசுகிறான். அப்பப்போ கூப்பிட்றாரு, அவனோட பேசுகிறாரு. கடைசியில் அவனையும் அவன் சொந்த ஊருக்கு போகக்கூடாத பண்ணிப்பட்டானு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஜனங்களை பார்த்தோம்னா நம்ம போக மாட்டோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இங்கே என்னை தேடுதுன்னா நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருமே
இப்போ எல்லாம் சபை கூடி இதில் வந்தாச்சு, சபைக்கு வந்துட்டோம், வந்துட்டோம், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ தனித்தனியாக தன்னுடைய ஆத்மாவுக்கு கணக்கு கொடுக்கணும். அவரை நோக்கி பார்க்குறோமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் சர்ச்சுக்கு போனாங்க, அங்கே முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்காங்க. அப்படி போடல, அவரை பார்த்தார்கள். இங்கே வந்து எங்க பார்க்கணும்? அவரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கே பார்க்கலன்னு சொன்னால் பெரிய பிரச்சனைகள். பெத்தேலே பார்த்தீங்களா? பெத்தேல அந்த காலத்தில் ஓடுவாங்க ஜோம் பண்ணுறதுக்கு. அங்கே கண்ணுக்குட்டியெல்லாம் வச்சுருந்தானுங்க, அங்கே ஓடுவாங்க ஜனங்க. பேர் சேவை இதெல்லாம் கர்த்தருக்கு பலிபிடம், பலிப்படி செலுத்துற இடம். இங்கெல்லாம் போய் தேடாத, நீ நேராக கர்த்தரே தேடு. நீ தேடலன்னா நீ உனக்கு பிரச்சனை வரும். பத்தியா ஸ்கில்கால் போயிடும். அப்பொழுது கர்த்தரை தேடுங்கள். நீ தேட வேண்டியது என்னது? ஜான் சாமியலை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடலன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வாண்ட் டு லிவ், கர்த்தரை தேடுங்க. பார்த்தீங்களா? எங்கே ப்ராப்ளம் இருக்குதோ அங்கே அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுங்க. ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்காதீங்க. த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹஸ் கால்ட் யூ. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், வாழ்க்கையில் நோக்கம் இருக்கும். கர்த்தர் ஒருத்தனை உருவாக்குனதுக்காக நோக்கம் உண்டு. இப்போ ஆதாமை உருவாக்குனாரு, அதுக்கு நோக்கம் இருந்துச்சு. பேதுருவை உருவாக்குனாரு, அவன் நோக்கத்தை நிறைவேற்றிட்டாரு. எல்லா சீஷர்களும் ஒரு நோக்கத்தை, இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் நான் ஜாஷுவா பேசிகிட்டு இருந்தபோது இதுதான் நடந்துச்சு. நேற்று நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நான் இயேசுநாதர் லாசரு எழுப்பத்துக்கு போகும்போது ரெண்டு நாள் அவன் லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு புரியல. 12 பேரும் கூட தான் இருக்கிறானுங்க, ஆனால் 12 பேருக்கு புரியல. என்னடா நித்திரை, தூங்குனா எப்படி வச்சு எழுப்ப முடியும்? தூங்குனா நல்லா தூங்கு, இது காமன் ரீசன். அவர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறானுங்க. கடைசியில் அவர் சொல்லிடுறாரு, அவன் செத்துட்டான்னு சொல்லி 4 நாள் வெயிட் பண்ணுறாரு. என்னன்னா அந்த பர்பஸ், அவருடைய பர்பஸ், இயேசுவோட பர்பஸ், அன்னைக்கு உள்ள பர்பஸ் என்னன்னா அவன் 4 நாளுக்கு அப்புறம் தான் போய் எழுப்பணும். இதுதான் அவருடைய பர்பஸ். ஆனால் இவனுக்கு இது புரியாது. இது நம்மகிட்ட வந்து அந்த பர்பஸை, இதுதான் பிதாவாகிய தேவனுடைய பர்பஸ், 4 நாளுக்கு அப்புறம் நான் போய் எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அட்வைஸ் பண்ண தொடங்கிடுவோம் ஆண்டவருக்கு. என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? தப்பு ஆண்டவரே, அதை மார்த்தா சொன்னாலாங்க, நாரி போகுமே 4 நாள் ஆச்சேன்னு, அதே அட்வைஸை நம்ம கொடுக்க. என்ன ஆண்டவரே, கையில் டிக்கெட் வச்சிருக்கீங்க, உமக்கு ஹீலிங்க வராதா? ஹீலிங் தொட்டா அப்படி சட்டுன்னு வருமே, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்போம். அதில் அவர் சொல்லிட்டாரு, செத்து போயிட்டான், எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதில் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் நம்மளும் சேர்ந்து சாவலாம் போகும். இது பாருங்க, நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்கு இதே மாதிரி நம்மள ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை எல்லாரும் யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக இதே மாதிரி பதில் கொடுக்கறதுக்கு. என்ன வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியுமா? அதுக்கு செத்து போகிறதே. சில பேர் நான் போய் சொல்லியிருக்கேன்,
ஐயோ இப்படி பண்ணாதியா, நரகத்துக்கு போயிடுவேன், நான் ஆல்ரெடி நரகத்தில் தான் இருக்கிறேன்னு. அவன் நரகத்திலே இல்லை, அவன் ஜாலியாக இருக்கிறான். அவனுக்கு நரகம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நரகத்தில் இருக்கிறேன். இவங்களெல்லாம் என்ன எப்படி திருத்துறது? திருத்த முடியாது. அப்போ ஆண்டவருக்கும் அது மாதிரி தான் இருந்திருக்கும், கூடவே இருக்கிறானுங்க. ஆனால் அவர் எவ்வளோ டாலரேட் பண்ணார் பாருங்க. அத்தனை பேரையும் 12 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. 12 பேருக்கு 12 விதமான டவுட்ஸு. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். 12 விதமான டவுட்ஸு. என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு? ஒன்று நம்ம தாமஸோட பேர் வச்சிருக்காரு. அவர் தான் கேட்டார், நம்ம கூட செத்து போடலான்னு சொல்லிட்டு. சாரி, நம்ம தாமஸ் இல்லை, அந்த தாமஸ். ஓகே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை வாங்க போகலாம். அங்கே போனால் அந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க, புலம்புறாங்க. யூதர்கள் எல்லாம் பாருங்க. அவருக்கு தேவைப்பட்டது அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இடத்த பாரு, நேராக போய் ஒரு வார்த்தை. அவர் என்ன ஜெபம் பண்ணார்? ஃபியூ வேர்ட்ஸ். பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன். இது கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜனங்க 12 பேர் கூட்டு வந்துக்கிறேன், இவனுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிறானுங்க. அவருக்கு தான் தெரியும் என்ன பேசுனானுங்க. எழுதலை, பேசியிருப்பானுங்கல்ல. ஏன்னா இவன் கிளப்பி விட்டானே, சாரி நம்ம சக்கரவர்த்தி இல்லை, தாமஸ். ஓகே, கிளப்பி விட்டானே. அது மாதிரி அவன் ஒரு வேளைக்கு அவன் சொல்றது உண்மையாக இருக்குமோ? பேதருக்கு டவுட் வந்திருக்கும்ல. அப்புறம் எல்லாருக்கும் இது மாதிரி வரும். ஆனால் என்ன ஆச்சு?